கை கால் வலிக்கும், குனிஞ்சிட்டே இருக்கிறனால தலை வலிக்கும், இடுப்பு வலிக்கும். அதெல்லாம் பார்த்தா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. பண்ணி வலி தாங்கித்தான் தறி நெய்யுவோம். 200 200 தறினால தான் எங்களுக்கு காசு வருமானம் வந்து. எங்களுக்கு இந்த தொழில் ரொம்ப பாரம்பரியமான தொழில். வீட்டிலிருந்தே பண்ணலாம். அதனால நாங்கள் இந்த தொழிலை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பவானி நெசவாளர்களை பொறுத்தவரை இந்த தறி ஓசையும் அவர்களின் இதய துடிப்பும் ஒன்றுதான். இந்த கைத்தறி நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவாகும் பவானி ஜமுக்காலம் இன்று உலகளவில் புகழ் பெற்றிருந்தாலும் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது கேள்விக்குறியாகி வருகிறது. 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய பவானி ஜமுக்காலத்தின் புகழ் நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் 3வது தலைமுறை. நான் கேள்விப்பட்ட அளவில் ஆரம்ப காலத்தில் இந்த மம்மட்டியான் பெட்ஷீட்டுன்னு சொல்லி போர்வைன்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு கலர் போர்வை, அந்த போர்வையெல்லாம் இங்கே புழக்கத்தில் நிறையா பக்கம் இருந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு ரகத்தை உருவாக்கலாம். பட்டு புடவை நெசிட்டு இருக்காங்க, நூல் புடவை நெசிட்டு இருக்காங்க, பவானியில் ஜங்கம திருவிழையில் நெசிட்டு இருக்காங்க. அந்த நெசவுக்கு மாற்றாக ஒரு துணியை உருவாக்கலாம் சொல்லிட்டு அன்னத்து மூதாதையர்கள் ஒரு பெரிய நூலில் மொத்தமாக இருக்கிற நூலில் செய்யலான்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களே சாயமெல்லாம் ஏற்றி நெசவு செஞ்சுருக்காங்க. ஜமக்காலத்தை விரித்து அந்த ஜமக்காலத்து மேலே உட்காந்து தான் சபையிலே பேசுவாங்க. பொண்ணு நிச்சயம் மாப்பிள்ளை நிச்சயம் உறுதி பண்ணாலும் அப்படி செய்வாங்க. அதில் உட்காந்து செய்கிறதே ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஜமக்காலத்தில் மட்டும் 7 கலர் தான் நாங்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். இந்த 7 கலரை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னாக்கா பல வகைகள் டிசைன்கள் உருவாக்குறோம். நீளத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ண முடியும். அத்தனை கைத்தறியே. இந்த ஜமக்கால் தறிக்கு மட்டும் வெயிட் இருக்குது. இந்த வெயிட்டு கொடுத்தா தான் அந்த ஸ்டிப்பு வருது, கெட்டித்தன்மை வருது. அப்போது நல்லா முதிக்கணும், நல்லா பலகை இழுக்கணும். இந்த பலகை படமரத்தை திருப்புறத்துக்கு இந்த கடப்பாறை போட்டு திருப்பணும், இந்த கயிறு விட்டுடணும், ரொம்ப டைட்டாக திருப்பணும். அப்போ தான் துணி கெட்டித்தன்மையாக வருங்க. மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் ஜமுக்காலம் மற்றும் விசைத்தறி ஜமுக்காலங்களின் வருகை பவானி கைத்தறி ஜமுக்காலத்தின் விற்பனையில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தவிர ஜிஎஸ்டி வரிச்சுமையும் தங்கள் தொழில் வளர்ச்சியை பெரிதும் தடுமாற செய்துள்ளதாக பவானி நெசவாளர்கள் வேதனைப்படுகின்றனர். இந்த மாதிரி தறி நெய்யறவங்க, தார் சுத்துறவங்க அவங்களாட்டா ஒரு 400 பேர் இருந்தாங்க. 400 பேத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 தறி பக்கமாக இருந்தது. 300 தறி இருந்தது. இப்போ டோட்டலாகவே இருக்கிறது ஒரு 50 தறி கூட இல்லை. ஜிஎஸ்டி போடுறதுனால எல்லாமே நாங்கள் அந்த மாதிரி தொழில் தர முடியல, வெளியே போயிட்டாங்க. இந்த ஒரு ஜமக்காலத்துக்கு விசைத்தறிகள் போட்டோன்னு சொன்னாக்கா அது 10 ஜமக்காலத்து உற்பத்தி பண்ணும். இந்த ஒரு ஜமக்கால் நெய்கிற டைமுக்குள்ள ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே அது விலை குறைவாக இருக்குது, பாதிக்கு பாதி குறையாக இருக்குது. அதனால் மக்கள் அதை வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கைத்தறியை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா மலிவு விலையாக கிடைக்குது, புதுசாக மாற்றிக்கலாம்ட்டு போயிடுறாங்க. அதனுடைய முக்கிய காரணம் எங்கள் தொழில் அழிவுக்கு அது ஒரு காரணம். பவானி ஜமுக்கால் உற்பத்தியை மேம்படுத்த அரசு தீவிர முயற்சிகள் எடுத்தாலும் உழைப்பிற்கேற்ற கூலி நெசவாளர்களுக்கு கிடைக்காததால் அவை பலனளிக்கவில்லை. ஒரு 40 ஆண்டு காலமாக கூட்டுறவு சங்கம் வேணும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, தொழிலுக்கு பாதுகாப்பு வேணும், எங்கள் தொழிலாளிக்கு பாதுகாப்பு சொல்லி பல கட்ட இயக்கங்கள் நடத்தின பிற்பாடு இந்த பகுதியில் கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பித்தாங்க. அந்த கூட்டுறவு சங்கத்திலேருந்து நூல் கொடுப்பாங்க, இந்த பாவும் கொடுப்பாங்க. நாங்கள் அதை வாங்கிட்டு அதை நெசவு செஞ்சு அங்கே கொண்டு போய் நாங்கள் கொடுப்போம். கொடுத்தோம்னு சொன்னாக்கா எங்களுக்கு உண்டான கூலி கொடுப்பாங்க. 317,000 தராங்க. இந்த 317,000 ரூபாய்க்கு நாங்களே நூலையும் சுற்றி நானும் சொந்த தெரிய போட்டால் தான் 317,000 எனக்கு கிடைக்குது. இதை வச்சு நான் எப்படி என் பொழப்பு ஓட்ட முடியும்? வருஷமா நெய்ச்சிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் நெய்யல அப்போ 150 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி வந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற்றி இப்போ ஒரு 12 அடி நெஸ்ஸா ஒரு 350 ரூபா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூலி சேர்த்தி கொடுத்தா பரவாயில்ல. எங்களுக்கு கம்பெனிக்கு போனால் ஒரு 8 மணி நேரத்து வேலை தான், அதுக்கு மாதம் 10,000 15,000 கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் அந்த தொழிலுக்கு போயிட்டாங்க. அதையும் இந்த தொழில் செய்கிறது இல்லைங்க. பவானி ஜமுக்காலம் தமிழகத்தின் பண்பாட்டு அடையாளம் என்பதை அங்கீகரிக்கும் வகையில் அதற்கு 2006ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. நாங்கள் நேசிக்கக்கூடிய ஜமக்கால தொழிலுக்கு புவிசார் குறியீடு வழங்கியது
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. புவிசார் குறியீடு கிடைச்சதுன்னு காரணமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, ஒரு முன்னேற்றமும் இருக்குது. லண்டன் ஃபேஷன் ஷோவில் ஜமுக்காலத்தை பெண்கள் ஆடையாக அணிந்து அணிவகுத்த காட்சிகள் உலகரங்கில் பவானி நெசவாளர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்திருக்கிறது. லண்டன் ஃபேஷன் வீக் நடக்குங்க. அந்த ஃபேஷன் வீக்கில் டான்ஸர் பொண்ணு ஆண்மதிங்கிற பொண்ணை இந்த ஜமக்காலத்தை வச்சு டான்ஸ் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. அதையெல்லாம் இறுதிப்படுத்தமாக வந்து இவர் நெசவாளிங்கிறது நேராக கூட்டி கொண்டு காட்டுவோன்னு என்னை வந்து எங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. இதன் மூலம் வந்து உண்மையிலேயே ஜமக்காலம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்வு அந்த அம்மானால உருவாக்கி இருக்குது. ஜமக்காலம் மட்டும்தான் நான் செய்கிறேன். வாழ்வாதாரம் குறைந்தாலும் பாரம்பரியத்தை காக்க வயதை மறந்து தறிவூட்டும் இந்த மூத்த நெசவாளர்களின் உழைப்புதான் பவானி ஜமுக்காலத்தின் சிறப்பை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. ஒரு 800 பேர் 900 பேர் வேலை செஞ்ச ஊரில் ஒரு 100 பேர்த்துக்குள்ளே தான் வேலை செய்கிறோம். அதாவது நூல் பாவுலாம் வந்து ஒரு மானிய விலையில் அரசு கொடுக்கணும். அரசு வந்து கொள்முதல் செஞ்சு அதை வந்து அந்த ஜமக்காலத்தை வந்து விற்பனை கொண்டு போகணும். எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கி, தொழில் கிடைக்கி. இப்போ நான் இருக்கிற வரைக்கும் நான் தறி நெய்வேன். அதுக்கப்புறம் என் பையன் நெய்வானான்னு தெரியாது. இந்த சம்பளத்துக்கு யாரும் நெய்ய மாட்டாங்க. இந்த தொழில் வந்துங்க நான் நேசித்து வந்த தொழில். அதை வந்து மேன்மைப்படுத்தணும். நானும் வந்து சிரத்தை எடுத்து ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இது கைகள்லாம் வலிக்குது. வலிச்சா என்ன பண்ணுறது? நான் என்னுடைய ஆர்வம் வந்து இறுதி வரை வந்து இது நல்லபடியாக இருக்குவானு, இது மேம்பாடு அடைவேணுங்கிறதே முக்கிய குறிக்கோள்.